மேஷ லக்னத்தை பார்த்திடலாம். மேஷ லக்னத்துல ஜனனித்த ஜாதகர் 2ஆம் மனையாக ரிஷபமனை வருகிறது. 2ஆம் இடம் அல்லது 2ஆம் அதிபதியோடு, 2ஆம் அதிபதியான சுக்கிரனோடு, சுக்கிரன் அல்லது 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடம் சுக்கிரனோடு உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அடிக்கடி பணத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான பாவம் 11ஆம் பாவம். இந்த 11ஆம் அதிபதி 2ஆம் இடம் அல்லது 2ஆம் அதிபதியோடு சனி பகவானுடைய தொடர்பு. அதுபோல் ஒரு ஜாதகருக்கு வற்றாத செல்வம் எப்பெல்லாம் வேணுமோ அவரே சம்பாதிக்க முடியல, அவருக்கே பணம் இல்லைன்னா கூட கொடுக்கக்கூடிய பாவம் இந்த 9ஆம் இடம். அப்ப 2ஆம் இடத்தோடு அல்லது இந்த குரு சுக்கிரன், நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், குரு சுக்கிரன் அவயோக கிரகமாச்சு, ஆனால் இந்த குரு சுக்கிர தொடர்பை கொண்ட மேஷ லக்னக்காரருக்கு எப்பொழுதுமே வற்றாத பணம் கிடைக்கும். சனி குரு இந்த 2 கிரகங்கள் 2ஆம் இடம் அல்லது சுக்கிரனோடு வலுவாக தொடர்பு கொண்டால், இதுல சுக்கிரனோட எடுத்துக்கலாம், அதிகமா சுக்கிரனோடு இருந்தா முதல் பிரையாரிட்டி, அடுத்து 2ஆம் இடத்தோடு. சனியும் குருவும் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு தனம் எப்பொழுது வேணாலும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அவயோக காலகட்டம்னா கடன் வாங்கியாவது அவர் கையில பணம் இருக்கும், யோக காலகட்டம்னா அவராகவே பணம் பண்ணுவார். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தோடு சனி குரு தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு எங்க போனாலும் வற்றாத செல்வம், தேவைப்படும் போது தேவைக்கேற்ப அவருடைய பணவாரத்தை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும். இதுல கிரகம் வலுத்து இருந்தா பெரும்பணம் கொடுக்கும், கிரகம் வலு குறைவா இருந்தா சிறு பணம், அவருடைய ஆசைகளே லட்சங்களில் இருக்கும். இது பெரும்பணம்னா கிரகம் வலுத்து இருந்தா கோடிகள்ல இருக்கும்.